வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்ச நேரலை ஈவினிங் 3 மணி வரைக்கும் நடந்தது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேரலை தான் சொல்றேன். நீங்க எல்லாருமே லைவ் வந்துட்டு மிஸ் பண்ணாம பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சம்பவம் 2 சம்பவம் கிடையாது, பல தரமான சம்பவங்கள் அப்படின்றது சட்டப்பேரவையில் இருந்தது. நம்மளுடைய டிவிக்கு அமைச்சர்களும் தரமான சம்பவங்களை கொடுத்திருந்தாங்க. நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களும் வந்துட்டு தரமான சம்பவங்கள் அப்படின்றத கொடுத்திருந்தாரு. நேத்தைக்கு ஒருத்தர் பிரஸ் மீட்ல போய் நின்னுக்கிட்டு தைரியம் இருந்தா உங்களோட முதலமைச்சர் விஜய் அவர்களை பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல பதில் தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த காட்சிகளும் இடம்பெற்றிருந்தது. தனக்கு பதில் தெரியாம பக்கத்துல இருந்த KN நேரு அவர்களை எழுப்பி விட்டு பதில் சொன்ன காட்சிகளும் வந்துட்டு இடம்பெற்றிருந்தது. அதை எல்லாரையும் நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, கொஞ்சம் கூட நாம எதிர்பார்க்காத சமயத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் தான் பதில் சொல்லுவாரு அப்படின்னு நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டைம்ல நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் எழுந்து நின்று பதில் சொன்னாரு பாத்தீங்களா, அதெல்லாம் பயங்கரமான சம்பவமா இருந்தது. அதுலயும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. 1969 என்ன நடந்தது, யாரு நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். அதெல்லாம் சொல்லி நான் சீப் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கடந்து போனாரு. அப்படி 1969 என்ன நடந்தது, டிஎம்கே என்ன பண்ணாங்க அப்படின்ற வரலாற நான் டீட்டெயிலா இந்த பதிவுல நான் சொல்றேன். நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய நிதித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர்களா இருக்கட்டும், நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் எடுத்து வச்ச கேள்விக்கு அந்த சைடு டிஎம்கேவை சார்ந்தவர்கள் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம பயந்து போய் கப்பு சிப்புன்னு உட்கார்ந்திருந்த காட்சிகளும் நிறைய இருக்குது. அதை பத்தியும் வந்துட்டு நாம டீட்டெயிலா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமா நாங்க 900 கோடி ரூபாய் வாங்கணும் அப்படின்றத சட்டமன்றத்திலேயே ஒத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு காட்சியும் நீங்க எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிரேமலதா அவர்களுடைய உடலுக்குள்ள வந்து பேசினாரோ அப்படின்ற மாதிரி பிரேமலதா அவர்கள் பேசின சில விஷயங்கள் இருந்தது. அது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படின்னு தெரியல. இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. டீட்டெயிலா எல்லாத்தையும் நாம வீடியோக்குள்ள பார்க்கலாம். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் பேசுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். 1969 என்ன நடந்தது, டிஎம்கே என்ன பண்ணுனாங்க, காவிரி பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிறது இவங்க தானா அப்படின்ற விஷயத்துக்குள்ள நாம போறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எத்தனை பேரு சட்டமன்றத்துல இந்த மாதிரி நடந்த வாதங்களை லைவ்ல பார்த்திருக்கீங்க? சட்டமன்றத்துல இதெல்லாம் நடந்ததா அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழக வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை அப்படின்னு நினைக்கிறேன். காலையில 9 மணில இருந்து 3 மணி வரைக்கும் ஒரு விஷயம் கூட மிஸ் பண்ணாம, அதாவது எதிர்கட்சியா இருக்கட்டும், ஆளும் கட்சியா இருக்கட்டும், மற்ற கட்சிகளா இருக்கட்டும், மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும், எல்லாரும் பேசினதை, பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் எல்லாரும் பேசினதையும் ஒரு சீன் கூட மிஸ் பண்ணாம அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த முதல் மாற்றமே இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை யாராலையுமே மறுக்க முடியாது. இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இப்ப நாம அந்த 1969 அப்படின்ற கதைக்குள்ள வரலாம். அதாவது கர்நாடகா இருக்கிறாங்க இல்லையா, 1968 to 1969 அந்த டைம்ல தான் காவிரியினுடைய கிளையாறுகளா ஓடக்கூடிய ஹேமாவதி, கபினி, அதுக்கப்புறம் ஸ்வர்ணபதி, ஹாரங்கி அப்படின்ற இந்த காவிரியினுடைய கிளையாறுகள்ல அப்பதான் வந்து அணைகளை கட்டினாங்க. இந்த அணைகள் மூலமா தான் காவிரியினுடைய தண்ணீரை அவங்க அணை கட்டி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள தண்ணி விடாம தடுக்கிறாங்க. இப்போ இந்த அணைகள் எல்லாம் அவங்க வந்துட்டு ஓபன் பண்ணி விட்டாதான் நமக்கு தண்ணி வரும் அப்படின்ற ஒரு நிலையில தான் நின்று இப்ப நம்ம கர்நாடகா கிட்ட வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். இதுல இந்த 4 அணைகளும் கட்டாம இருந்திருந்தா, கட்ட விடாம தடுத்திருந்தா இப்போ நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது அப்படின்றது தான் அரை நூற்றாண்டு காலமா சட்டமன்றத்துல டிஎம்கேவை நோக்கி எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள் வைக்கக்கூடிய வாதமா இருக்குது. ஏன் டிஎம்கேவை நோக்கி வாதம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, 1968 to 1969 இந்த காலகட்டத்தில் டிஎம்கே தான் ஆட்சி பண்ணாங்க. அதுலேயும் குறிப்பா அந்த டைம்ல பார்த்தோம்னா நீர்வளத்துறை அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது. பொதுப்பணித்துறைக்கு கீழே தான் நீர்வளத்துறையும் செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. இதுல முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, நீர்வளத்துறையும் பொதுப்பணித்துறைக்கு கீழே இருந்தப்போ அந்த துறையை யார் வச்சிருந்தா அப்படின்னு கேட்டா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாம ஒரு சில மாதங்கள்லயே அறிஞர்
அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றாரு. அப்போ இந்த 4 அணையும் கட்டக்கூடிய டைம்ல, கற்ற பணியை ஆரம்பிச்ச டைம்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள்ல முதலமைச்சராகவும் போயிருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிருக்கணும்னா, ஸ்ட்ராங்கா அப்போவே இந்த அணைகளை கட்டுனா எங்களுக்கு தண்ணி வராது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களுடைய எதிர்ப்பை காட்டி அணையையே கட்ட விடாம தடுத்திருக்கணும். ஆனா அப்போ டிஎம்கே சைட்ல இருந்து முயற்சி பண்ணணும், எங்களுக்கு மத்திய அரசு வந்துட்டு சப்போர்ட் பண்ணல, மத்திய அரசு எங்க கூட நிக்கல, நாங்களும் வந்துட்டு தொடர்ந்து எங்களுடைய எதிர்ப்பை கொடுத்தோம், அதையும் மீறி தான் கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி டிஎம்கே வந்து பல காரணங்களை வந்துட்டு அடுக்கிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்துல அரை நூற்றாண்டு காலமா இந்த வாதங்கள் அப்படின்றது போயிட்டு இருந்தது. ஒரு அணை கிடையாது, மொத்தம் 4 அணை அந்த காலகட்டத்துல வந்து கட்டியிருக்கிறாங்க. அதுதான் நமக்கு தமிழகத்துக்குள்ள காவிரி வராததுக்கு மிகப்பெரிய விஷயமாவே இருக்குது. அதாவது என்னதான் டிஎம்கே பல காரணங்களை எடுத்து வச்சு அப்போல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஸ்ட்ராங்கா எதிர்ப்பை வந்துட்டு எடுத்து வச்சிருக்கணும். அப்போ இப்ப நடந்துட்டு இருக்கிறது இல்லையா காவிரி பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கக்கூடியதே அதுதான். அப்ப ஸ்ட்ராங்கா நின்று எதிர்த்திருந்தா இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனை வருவதற்கு காரணமே இருந்திருக்காது அப்படின்றதுதான் இந்த இடத்துல முக்கியமான செய்தியே. ஸோ இன்னொரு சந்தேகம் அப்படின்றதும் டிஎம்கே மேல அந்த காலகட்டத்திலிருந்தே ஏடிஎம்கே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருந்தது. ஒருவேளை முதலமைச்சராகவும் நீர்வளத்துறை அமைச்சராகவும் இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் அணைகளை கட்டுறதுக்கு சம்மதம் கொடுத்திருப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் அப்போல இருந்து இப்போ வரைக்குமே வந்து போய்கிட்டே தான் இருந்தது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் சுட்டிக்காட்டி நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருந்தாரு. 1969 யாரு நீர்வளத்துறை அமைச்சரா யாரு முதலமைச்சரா இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் இந்த டைம்ல நான் பேசி சீப்பான பாலிடிக்ஸ் பண்றதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லி அதை அப்படியே கடந்து போனார். அவர் நினைச்சிருந்தா அது எல்லாத்தையும் எடுத்து வந்து பேசி டிஎம்கே தான் தப்பு அப்படின்ற மாதிரி சுட்டி காட்டியிருக்கலாம். ஆனா இது வந்து முடிஞ்சு போன பல விஷயம், அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இப்ப வச்சு பேசி இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய மேகதாது பிரச்சனையை டைவர்ட் பண்றதுக்கு அவர் வந்து விரும்பல. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பிரச்சனை, இதுல நாம எல்லாரும் சேர்ந்து நின்றுதான் எதிர்கொள்ளணும். மேகதாது அணை கட்டக்கூடிய அந்த விஷயத்துல பயங்கரமான எதிர்ப்பு அப்படின்றது தமிழக வெற்றி கழகம் நம்மளுடைய தமிழக அரசுகிட்ட இருந்து எப்போதும் உறுதியா இருக்கும். அதே போல காவிரி பிரச்சனையிலையும் நாங்க எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ள போறது கிடையாது. அதுதான் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய விஷயமாவே இருக்குது. சட்ட போராட்டங்களை ஆல்ரெடி நாங்க முன்னெடுத்துட்டு இருக்கிறோம், இன்னும் வலுவா அந்த விஷயத்துல நாங்க இறங்குவோம் அப்படின்றத ரொம்ப தெளிவா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அந்த இடத்துல சொல்லியிருந்தாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க அந்த இடத்துல எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படின்றது தெரியல. 1969 நீர்வளத்துறை அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் யார் இருந்தாங்கன்னு தெரியுமா அப்படின்ற கேள்வியை கேட்ட உடனேயே உதயநிதி அவர்கள் பக்கத்துல இருந்த KN நேரு அவர்களிடம் போயிட்டு யாரு அப்படின்னு கேட்டு அது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. அந்த நேரலை காட்சிகளை நீங்களும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி தோணுச்சா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த இடத்துல எனக்கு இன்னொரு விஷயம் வந்துட்டு ஞாபகம் வருது. அதாவது என்னன்னா, நிர்மல்குமார் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, நம்மளுடைய மின்வாரியத்துறை அமைச்சர், அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுத்திருந்தப்ப நீங்க உதயநிதி அவர்கள்ட்ட போயிட்டு கேட்டு பாருங்க, காவிரினா என்ன, மேகதாதுனா என்ன, அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி ஆரம்பிச்சது, என்ன நடந்தது அப்படின்றதே அவருக்கு தெரியாது அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லியிருப்பார். அதே மாதிரி செய்தியாளர்கள் உதயநிதி அவர்கள் கிட்ட போய் கேட்கும்போது உடனே காருக்குள்ள ஏறி ஓடி இருப்பார் பாத்தீங்களா. அப்போ உண்மையாவே இவருக்கு இந்த காவிரி பிரச்சனை எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு அவங்க கட்சியினுடைய வரலாறே தெரியாம தான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் நமக்கு இந்த இடத்துல எழுது. உங்கள எத்தனை பேருக்கு அப்படி தோணுச்சு அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா இது மாதிரி ஒண்ணு கிடையாது, இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது என்னன்னா, நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நோக்கி ஒரு கேள்வியை எடுத்து வச்சார். இந்த இடத்துலதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் நாள் பிரஸ் மீட் எல்லாம் சொல்லிட்டு வந்தார் இல்லையா, பாருங்க எப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன், உங்களுடைய சிஎம் முடிஞ்சா தைரியம் இருந்தா பதில் சொல்லுங்க அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. இந்த இடத்துல பதில் தெரியாம திருன்னு அவர் முழிச்ச காட்சிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து பார்த்திருந்தோம். அதாவது என்னன்னா, உங்களுடைய டிஎம்கே ஆட்சியில கடந்த 5 வருட ஆட்சியில 2025 பார்த்தோம் அப்படின்னா 3 முறை இந்த மேகதாது அணை குறித்த பிரச்சனை உச்சநீதிமன்றத்துக்கு போனுச்சு. அப்ப நீங்களும் மனு தாக்கல் பண்ணியிருந்தீங்க. அந்த டைம்ல 3 முறையுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்றதுக்கான பதில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் கொஸ்டின் வச்சாரு. அதாவது பார்த்தோம்னா, கர்நாடக அரசு இந்த மேகதாது அணை
கட்டணும் அப்படின்றது பத்தின திட்ட அறிக்கையை முதல்ல வந்துட்டு வெளியிட்டாங்க. அந்த திட்ட அறிக்கையை வெளியிட்டோன்னா இந்த சைடு டிஎம்கே அரசு என்ன பண்ணாங்க, அப்ப டிஎம்கே தான் ஆட்சியில் இருந்தாங்களே 2025ல், அதுக்கு முன்னாடியுமே அப்பையிலேருந்து எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த உச்சநீதிமன்றத்துக்கு போன வழக்கை நான் சொல்றேன். ஸோ அப்போ முதல் முறை என்ன பண்ணாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துல மனு தொடர்றாங்க. அப்போ அங்க வந்துட்டு வாதங்களும் கொண்டு போயிட்டு வைக்கிறாங்க, வழக்கறிஞர் வச்சு வாதாடுறாங்க. ஆனா உச்சநீதிமன்றம் கடைசியில அந்த மனு என்ன பண்ணிடுறாங்கன்னா தள்ளுபடி பண்ணிடுறாங்க. தள்ளுபடி பண்ணோன்னே நீங்க தள்ளுபடி பண்ண முடிவை வந்துட்டு மறுசீராய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மனு வந்துட்டு போடுறாங்க. அப்பையும் வந்துட்டு வாதாடப்படுது. அப்பவும் உச்சநீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி பண்றாங்க. அதுக்கு அடுத்ததா 3வது தடவை திரும்ப மறுசீராய்வு மனு போட்டு திரும்பவும் போயிட்டு வாதாடுறாங்க. அப்பவும் உச்சநீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா அந்த மனுவை தள்ளுபடி பண்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே, 3 முறையும் வந்துட்டு கொண்டு போயிட்டு வாதாடுறாங்க, மறுசீராய்வு மனு போடுறாங்க. எல்லாமே போட்டு வாதாடும் போது 3 முறையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? உரிய ஆதாரங்கள், உரிய வாதங்கள் அப்படின்றத வைக்காதது தான் அங்க மிஸ்டேக் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப சரியான ஆதாரங்கள், இது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்றது தெரியும். சரியான ஆதாரங்களை கொண்டு போய் அங்க வச்சு சரியான காரணங்களை காட்டி நீங்க வந்துட்டு சரியான வாதங்கள் அங்க வைக்காததுனாலதான் உச்சநீதிமன்றம் 3 முறை உங்களுடைய மனுவை, அதாவது டிஎம்கே அரசு வைத்த மனுவை தள்ளுபடி பண்ணிருக்குது அப்படின்றதுதான் இதுல உண்மையான விஷயமாவே எடுத்துக்கப்படுது. அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாத்துலயும் டிஎம்கேவும் ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் நமக்கு வருது. காவிரி பிரச்சனையிலையும் அப்ப நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தது, அதுதான் வந்துட்டு ஒரு காரணமா வந்து நிக்குது. அதுக்கப்புறம் நீட்டுக்கு பின்னாடியுமே மறைமுகமா டிஎம்கே இருக்கிறாங்க, அதை கொண்டு வந்ததுலேயே ஒரு காரணமா டிஎம்கே தான்ப்பா இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் போகுது. அதுக்கு அடுத்ததா இப்போ இந்த மேகதாது அணையிலையும் சரியா வாதாடாம விட்டுருக்கிறாங்க கடந்த 5 வருடத்துல அப்படின்றதும் இங்க வந்துட்டு ஒரு விஷயமா நிக்குது. இதுல கடந்த 5 வருடமாவும் வந்த வாய்ப்பை எல்லாம் தவற விட்டுட்டு 5 வருடமாவும் எல்லாத்தையுமே பேசி ஒரு வாய்ப்பா நழுவ விட்டுட்டு வந்து இப்போ ஆட்சி அமைத்து வெறும் 3 மாதங்களே ஆயிருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்பதை எந்த வகையில ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு மக்களே நீங்களே சொல்லுங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, ஆதவர்ஷன் அவர்கள் இந்த கேள்வி எடுத்து வச்சோன்னே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் தெரியல. 3 முறை தள்ளுபடி பண்ணுச்சுல, ஏன் தள்ளுபடி பண்ணாங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னே உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ரியாக்ஷனை நீங்க பார்த்துருக்கணும். அப்படியே முழிச்சுட்டு தலையை ஆட்டிட்டு இருந்தாரு. அப்போ KN நேரு அவர்கள் எழுப்பி விட்டு பதில் சொல்ல விட்டுட்டாரு. அப்ப KN நேரு அவர்களும் சரியான பதில சொல்ல, உச்சநீதிமன்றம் வந்துட்டு முழுமையாலாம் தள்ளுபடி பண்ணல, கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே டைவெர்ட் பண்ணி வேற எதையும் வந்துட்டு பேசிட்டு உட்காந்துட்டாரு. அப்ப KN நேரு அவர்கள் பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு க்ளோஸ் அப் வச்சிருந்தாங்க. அப்ப அவரோட ரியாக்ஷனை பாத்தீங்கன்னா இப்படி கண்ணை முழிச்சுட்டு அப்படியே தலையை ஆட்டிட்டு இருந்தாரு. ஸோ அப்ப மேகதாது பிரச்சனையிலையும் உங்களுக்கு வந்துட்டு என்ன நடந்ததுன்னே ஒண்ணுமே தெரியலையா அப்படின்ற கேள்வியும் சந்தேகமும் இந்த இடத்துல வருது. உங்கள எத்தனை பேருக்கு தோணுச்சு அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தோம் என்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 900 கோடி ரூபாய் வாங்கியதை மறைமுகமாக சட்டமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். அதாவது என்னன்னா, ஆதவர்ஷனா அவர்கள் எழுந்து பேசும்போது ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவர்கள் லாட்ரி அப்படின்ற மாதிரி பேசினதாக தெரிய வருது. இப்போ ஆதவர்ஷனா அவர்கள் என்ன சொன்னார்னா, லாட்ரி அப்படின்ற மாதிரி உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்றாங்க, நான் எந்த லாட்ரி நிறுவனமும் எதுவுமே வந்துட்டு நடத்தல, நீங்க தான் ஒரு லாட்ரி நிறுவனத்திடமிருந்து 900 கோடி ரூபாய், மக்களே நல்லா யோசிச்சு பாருங்க, 1 கோடி 2 கோடி கிடையாது, 900 கோடி ரூபாய் வந்துட்டு டிஎம்கே அரசு வாங்கியிருக்கிறாங்க ஒரு லாட்ரி நிறுவனத்திடமிருந்து. அதை நீங்க தான் வந்துட்டு வாங்குனீங்க, ஏன் வாங்குனீங்கன்னு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அவர் பேசுறதுலயே எவ்வளோ தடுமாற்றம் இருந்தது அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். வாய் கொளறி தான் வந்துட்டு அவர் வந்து பேசவே ஆரம்பிச்சாரு. அந்த 900 கோடி ரூபாய் ஃபண்டை கொடுத்ததே ஆதவர்ஷனா அவர்களுடைய மாமா தான் அப்படின்னு சொல்லி, ஆமா நாங்க 900 கோடி வாங்கணும் அப்படின்றத சட்டமன்றத்திலேயே ஒத்துக்கொண்டு விட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதற்கு நம்மளுடைய ஆதவர்ஷனா அவர்கள் தரமான பதில் ஒண்ணு வந்து கொடுத்திருந்தாரு. நான் எந்த லாட்ரி நிறுவனமும் கொடுக்கல, நான் எதுவுமே பண்ணல, ஆமா எங்க மாமா தான் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு கொடுத்தாருன்றது அவருக்கும் உங்களோட அப்பாவுக்கும் தான் தெரியும், உங்க அப்பாவை தான் இங்க காணுமே, வீட்டுக்கு போய் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சரியான பதிலடி, சரியான சம்பவம் அப்படின்றத ஆதவர்ஷனா அவர்கள் கொடுத்திருந்தாரு. ஒரு லாட்ரி நிறுவனத்திடமிருந்து 900 கோடி ரூபாய் நீங்க வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா எதுக்காக வாங்குனீங்க? ஃபண்ட் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வேர்டு சொல்றாரு. ஒரு லாட்ரி நிறுவனத்திடமிருந்து 900 கோடி ரூபாய் ஃபண்டா வாங்குனீங்களா, இல்ல வேற எதுக்காவது வாங்குனீங்களா? என்ன நடந்ததுன்னு தெரியல மக்களே. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு தரமான ஒரு சம்பவம் இருந்தது. அதாவது டிஎம்கேவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ எழுந்து நின்று இதை பேசுறாரு.
மூத்த உறுப்பினர், அவர் மூத்த தலைவர்கள் ஒருத்தர், அவர் எழுந்து நின்று பேசுறாரு. அதாவது என்னன்னா, கசிவு கசிவு அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் கொண்டு வந்து நீங்க பேசுறீங்கப்பா டிவி கேட்காரங்க. கசிவுனா என்னப்பா, புதிய புதிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. அதாவது தட் மீன்ஸ் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற வார்த்தைனா என்னன்னே அவங்களுக்கு வந்துட்டு தெரியாதான், டிஎம்கே காரங்களுக்கு தெரியாதான் அப்படின்றதுல பேசுறாரு. இதை சொன்ன உடனேயே நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் உடனே வந்துட்டு எழுந்துட்டாரு, தரமான பதிலடி அப்படின்றத கொடுத்தாரு. அதை நம்ம வந்துட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம். ஆனா ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க சட்டமன்றத்திலேயே வந்துட்டு அந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே தாக்கல் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல அவர் கொடுத்த பதில்ன்றது வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது. அதாவது என்னன்னா, போன வாட்டி சட்டமன்றத்துல பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற வேர்டை சொன்னோனே எழுந்திருச்சு வெளியில ஓடி போயிட்டீங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி நடக்காது. அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றதோட மீனிங் தான் கசிவு. தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நீங்க எவ்வளவு பேச முடியுமோ, எவ்வளவு கத்த முடியுமோ நீங்க வந்துட்டு கத்திக்கோங்க. ஆனா இது வரைக்கும் நாங்க 3 துறையில ஆடிட்டிங்க முடிச்சிருக்கோம். எவ்வளவு வந்துட்டு லீக்கேஜ் ஆயிருக்கு, எவ்வளோ கசிவு எவ்வளோ ஆயிருக்குது, அதாவது பார்ட்டி ஃபண்ட் எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க, யார் வாங்குனீங்க, என்னத்துக்கெல்லாம் எடுத்தீங்க, எங்கெல்லாம் போணுச்சு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் எடுத்து எங்களுடைய முதலமைச்சருடைய கிட்ட வந்துட்டு அந்த ஆவணங்களை ஒப்படைச்சிட்டோம். அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் எப்போ சொல்லணும்னு நினைக்கிறாரோ அப்போ வந்துட்டு சொல்லுவாரு. அப்போ ஒருத்தரா வந்து எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போங்க, அப்போ பதில் சொல்லுங்க. இந்த வாட்டி யாருமே அதுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் எல்லாமே எங்க கையில இருக்கு, முதலமைச்சரோட டேபிள்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்ட ஒட்டுமொத்த டிஎம்கேவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மூஞ்சிலையும் ஒரு சொட்டு சிரிப்பு கூட இல்லை. அப்படியே கப்பு சிப்புன்னு உட்கார்ந்துருந்தாங்க. இந்த கசிவுனா மீனிங் என்ன அப்படின்னு கேட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர் மூத்த தலைவரும் ஒண்ணுமே சொல்லாம வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை வந்து கடந்து போயிட்டாரு. அந்த மூமெண்ட் வந்து பயங்கரமா இருந்தது. ஸோ கூடிய விரைவிலேயே நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த பார்ட்டி ஃபண்ட் வாங்கினதுக்கான ஆவணங்கள் எல்லாத்தையுமே சட்டமன்றத்திலேயே வெளியிடுவாடு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது இவ்வளவு நாட்கள் நம்மளுடைய டிவிகே அமைச்சர்கள், மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்களா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு ஆல்ரெடி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த மதுவிலக்குத்துறையில இருந்து மட்டுமே வருஷத்துக்கு 1200 கோடி ரூபாய் லீக்கேஜ் இருக்குது. அதாவது என்னன்னா, பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல 1200 கோடி ரூபாய் வருஷத்துக்குன்னா 5 வருஷத்துக்கு எவ்வளோன்றத மக்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. அவ்வளோத்த வந்து கட்சியோட தலைமைக்கு பார்ட்டி ஃபண்ட்னு எடுத்துட்டு போறாங்க. அது எல்லாமே இப்ப தடுத்து நிறுத்தப்பட்டு அது எல்லாமே அரசு கஜானாவுக்கு போய் சேரக்கூடிய வகையில நாங்க வழிவகை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பள்ளி கல்வித்துறையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்குமே வந்துட்டு அரசு அங்கீகாரம் பெற்றது அப்படின்ற சர்டிபிகேட்டை கொடுக்கறதுக்கு பல லட்சம் ரூபாய்கள், 5 லட்சத்துல இருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேர்ல அதை வந்துட்டு கட்சியினுடைய தலைமைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ இப்படி அவ்வளோ காசு வந்துட்டு பார்ட்டி ஃபண்ட்னு வாங்கியிருக்கிறீங்கன்னு ஒரு துறையை சார்ந்த அமைச்சர்களும் வாய் வழியா இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் டிஎம்கே காரங்க ஈஸியா அப்படியே கடந்து போயிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்ப ப்ரூஃபோட கையில எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல கேள்வியா வைக்கிறோம். அதுக்கு அடுத்ததா புஸ்ஸி ஆனந்த் அவர்கள், நம்மளுடைய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு புஸ்ஸி ஆனந்த் அவர்கள், தாவேக்காவினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பயங்கரமா கோபப்பட்டு ஒரு பதில் எடுத்து வச்சாரு. பயங்கரமா பேசியிருந்தாரு. அதை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிஎம்கேவை சார்ந்த மூத்த தலைவர், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருந்தார். அதாவது என்னன்னா, உங்களுடையது தூய ஆட்சி, யாரையும் நாங்க வந்துட்டு லஞ்சமே வாங்க விட மாட்டோம், ரொம்ப டிரான்ஸ்பரண்டான கவர்னன்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க இல்லையா? நீர்வளத்துறையில ஒரு பில் பண்ணணும் அப்படின்னாலே 3% வந்துட்டு காசு கேட்கறாங்களாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சாரு. உடனே எழுந்தாரு பாருங்க நம்மளுடைய புஸ்ஸி ஆனந்த் அவர்கள். எந்திரிச்சு நின்று 3% வாங்கணுமா? எங்க ஆதாரத்தை கொண்டு வாங்க பார்க்கலாம். நீங்க ஆதாரத்தை கொண்டு வந்து வச்சுட்டு நீங்க வந்து பேசணும். பில்லு வாங்கணும்னு சொல்றீங்கல்ல, எங்க அந்த பில் எடுத்துட்டு வந்து எங்கிட்ட காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஆவேசப்பட்டு பேசியிருந்தாரு. எஸ், அதாவது வந்துட்டு சட்டமன்றத்துல போய் நின்று ஆதாரம் இருந்தா காட்டுங்கன்னு யார சொல்லுவா? தப்பே செய்யாதவங்க தான் சொல்லுவாங்க. ஆதாரம் இருந்தா காட்டுங்கன்னு சொன்னதுக்கு ஆதாரம் இருந்தா காட்டியிருக்கணும்ல. சும்மா ஏதோ பேசணும்னு வந்து நின்று அவர் பேசிட்டு இருக்க கூடாது. இதை தாண்டி புஸ்ஸி ஆனந்த் அவர்கள் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. நான் லஞ்சம் வாங்கினேன் அப்படின்னா அடுத்த நாள் இந்த அமைச்சர் பதவியில நான் இருக்க மாட்டேன், என் தளபதி வந்துட்டு என்னை இருக்க விட மாட்டாரு, அந்த மாதிரிதான் எங்களுடைய கட்சியே இருக்குது, ஆதாரம் இல்லாதமா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க. பழக்க தோஷத்துல இங்க வந்து எதையும் பேசிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் நடந்தது உங்களோட ஆட்சியில, கடந்த ஆட்சியில.
பழக்க தோஷத்துல வந்து 3% வாங்குறாங்க, 4% வாங்குறாங்க, நீங்க பண்ண வேலையை இங்க வந்து சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி புஷி ஆனந்த் அவர்களும் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருந்தாரு. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கடைசியா ஒரு 2-3 பேருக்கு முன்னாடி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக இருந்து பேசியிருந்தாங்க. பிரேமலதா அவர்கள் பேசும்போது ஒரு நிமிஷம் கேப்டன் அவர்கள் அவங்களோட உடலுக்குள்ள இறங்கி பேசுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத சொல்லுங்க. அதாவது என்னன்னா எல்லாருமே முதல்வர் விஜய் அவர்களை கர்நாடகா போகக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுனீங்க. யாரு பேசினா? திமுக, அதிமுக எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டு இப்படி சொல்றீங்க, ஏன் அவர் போகக்கூடாது? போய் தான் பார்க்கட்டுமே, ஒரு முயற்சி எடுத்து பார்க்கட்டுமே. அந்த முயற்சி நல்ல விதமா முடிஞ்சதுன்னா நமக்கு நல்லது தானே. இந்த காவிரி பிரச்சனைக்கு, இந்த மேகதாது பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சா அது நல்லது தானே. அவர் போகட்டுமே, நீங்க போங்க, தாராளமா வந்துட்டு முடிவெடுங்க. இதுல ஒட்டுமொத்த கட்சியினர் எல்லாருமே வந்துட்டு நாங்க உங்க பின்னாடி நிற்போம், நீங்க வந்துட்டு முடிவெடுங்க, துணிஞ்சு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இன்னும் பல விஷயங்கள் பேசினாங்க. இப்படி அவங்க பேச ஆரம்பிச்ச உடனேயே டிஎம்கேல இருந்து இந்த KN நேரு அவர்கள், அவர் இன்னும் பல பேர்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் எட்டி எட்டி வந்து பிரேமலதா அவர்களே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா வந்து நம்மளோட கூட்டணி கட்சியில தானே இருக்குது, என்ன அங்க போயிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து எட்டி எட்டி உட்காந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருந்தது. இதை தாண்டி இன்னொரு விஷயமும் நம்மளுடைய பிரேமலதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னன்னா, நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை நான் கர்நாடகாக்கே போய் எனக்கு ஒரு அவமானம் நடந்தாலும் இந்த மக்களுக்காக அதை நான் வந்துட்டு ஏத்துக்கிறதுக்கு நான் வந்து தயாரா தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாரு. இதை இந்த இடத்துல பிரேமலதா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் நீங்க போறீங்க, எங்களுடைய முதல்வரை கர்நாடகால அவமானப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு செயல் உங்களுக்கு நடந்ததுன்னா நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போமா? நாங்க ஒட்டுமொத்த பேரும் இந்த தமிழகமே உங்களுக்கு பின்னாடிதான் நாங்க நிற்போம், நீங்க அதை பத்திலாம் எதுவும் யோசிக்காதுங்க, துணிஞ்சு முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அதெல்லாம் பேசும்போது ஒரு நிமிஷம் எனக்கு கேப்டன் அவர்கள் அவங்க உள்ளுக்குள்ள வந்து பேசுறாங்க போல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஒரு ஆட்சியை நீங்க கொடுங்க, எல்லா மக்களுக்கும் சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுங்க அப்படின்ற மாதிரி வாழ்த்திலாம் அவங்க வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத மக்களே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கடைசியா இது ஒண்ணு மட்டும் பதிவு பண்ணிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, அதிமுகவில் இருந்து பேசினவர்களா இருக்கட்டும், திமுகவில் இருந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதா இருக்கட்டும், எங்களுடைய திட்டங்களுக்கு அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டி நீங்க வந்து வச்சிருக்கிறீங்க, இது வந்து ஸ்டிக்கர் ஒட்டின ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதாவது என்னன்னா, இதுக்கு ஆதவர்ஜன் அவர்களும் அந்த இடத்துல விளக்கம் கொடுத்திருந்தாரு. திமுகவினுடையதா இருக்கட்டும், அதிமுகவினுடையதா இருக்கட்டும், அதுல நல்ல திட்டங்கள், மக்கள் அதனால முழுமையா பயன்பெற்று இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய திட்டங்கள் ஆல்ரெடி புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல அந்த திட்டம் நல்ல முறையில செயல்பட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் ஆகி போயிருக்கும் இல்லையா. ஸோ அதன் மூலமா மக்கள் வந்துட்டு நல்ல பயனடைஞ்சிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய திட்டங்களை நாங்க திரும்ப எடுத்து பண்றோம், அதுல எங்களால முடிஞ்ச மேம்பாடு என்ன செய்ய முடியுமோ அதை மேன்மைப்படுத்தி அந்த திட்டத்தை வந்துட்டு நாங்க திரும்ப தொடங்குறோம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆட்சி தான் வந்துட்டு இப்பயும் நடக்குது. அதிமுக சார்ந்தவர் வந்து சொல்லியிருப்பாங்க, ஜெயலலிதா அம்மாவோட ஆட்சியை நாங்க திரும்ப கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஆதவர்ஜனா வந்து ரிப்ளை கொடுத்திருந்தாரு, ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆட்சி தான் நடக்குது. எஸ், அதாவது வந்து நாங்க எங்களுடைய எம்ஜிஆர் அவர்களுடைய வழியை வந்து பின்பற்றி அவங்கள பின்தொடர்ந்து ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய துணிச்சலான முடிவுகளையும் வந்துட்டு பின்தொடர்ந்து தான் எங்களுடைய தளபதி, எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு ஆட்சியை பின்தொடர்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற ரீதியில தான் அதை சொன்னேன். அதாவது நல்ல திட்டங்களுக்கு கொண்டு வரதுல எந்த ஒரு தவறுமே இல்லையே, அது சரிதானே அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதானே மக்களே, அதாவது மக்கள் ஒரு திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அதை எடுத்து திரும்ப மேம்படுத்தி கொண்டு வரதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதுக்கு நீங்க ஸ்டிக்கர் அப்படின்ற பேர் ஒட்டிக்கிறீங்கன்னா தாராளமா ஒட்டிக்கோங்க. தொடர்ந்து எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மக்களுக்கான நல்லதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போறாரு. அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது முதல்வர் விஜய் அவர்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி சங்கீதா, அவங்க 2 பேருடைய விவாகரத்து வழக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வு நடந்துட்டு இருந்த அந்த டைம்ல செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இந்த விசாரணை அப்படின்றத ஆரம்பிச்சாங்க. சங்கீதா அவர்கள் பார்த்தோம்னா வீடியோ காலில் வந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களால் கலந்துக்க முடியல, சட்டமன்ற நிகழ்வு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒத்தி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சங்கீதா அவர்கள் இல்லை, இன்னைக்கே வந்துட்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவங்க மட்டும் பேசியிருந்திருக்கிறாங்க நீதிபதி கிட்ட. ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படின்ற உரையாடல் அப்படின்றது அவங்க நீதிபதிக்கும் அதுக்கப்புறம் சங்கீதா அவர்களுக்கும் நடந்திருக்குது. இறுதியில சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து விவாகரத்து கேட்டு மனு கொடுத்தேன் இல்லையா, அந்த மனுவை வந்துட்டு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், இந்த வழக்கை வந்து நடத்த வேணாம், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த வழக்கை
வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதோட அந்த வழக்கும் இப்போதைக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தால் முடித்து வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நாம் நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்குறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.